ஹாய், வெல்கம் டு ஏனி மிட்டாய். நான் இன்றைக்கி பிரண்டை சட்னி பண்ணியிருக்கிறேங்க. ஆக்சுவலாக இதை கொஞ்சம் பார்த்து நல்லா செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா கையில் எண்ணெயை தடவிட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். நல்லா தோல் உரித்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். தாராளமாக ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடணும். நம்ம நார்மலாக வதக்கி எடுக்கிற மாதிரி வறுக்கக்கூடாது. இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பிரண்டையை எடுத்துகிட்டு அதே கடாயில் நல்லா ஒரு கையளவு பூண்டு, நல்லா ஒரு கையளவு சின்ன வெங்காயம், நல்லா 7-8 காஞ்ச மிளகா, அதாவது காஞ்ச மிளகா ஒரு பிஞ்சு தூக்கலாகவே இருக்கணும். அப்புறம் புளியும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 தக்காளி, கல் உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்தது பக்கத்தில் ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரண்டையை கடாயில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைக்கிறப்ப கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும், நல்லா அரைக்கக்கூடாது. ஒரு கடாயை வச்சு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு அரைச்ச சட்னி போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வீக் ஆனாலும் கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இட்லி தோசைக்கு சாதத்துக்கு வேறு லெவலாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பிரண்டை சட்னினே யாருக்குமே தெரியாது. நம்ம நார்மலாக கொடுத்தா இது என்ன நார்மலாக யூஸ் பண்ணுற சட்னி மாதிரி தான் இருக்கும், யாருக்குமே கண்டுபிடிக்க கூட முடியாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.